ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல தெலுங்கு படமா வெளியான சுந்தரகாண்டா இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளியாயிருக்கு. இந்த படம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சீனியர் பொண்ண லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி, அந்த பொண்ணு அவங்க வீட்ல சொல்லி, அவர ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து வெளிய போக சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா 5 குவாலிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருந்தா மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் அந்த 5 குவாலிட்டி இருக்கிற பொண்ணு கிடைச்சுச்சா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்த கமர்ஷியல் ட்ராமாவா எடுத்திருக்காங்க. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்டர்வல் போர்ஷன் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டேன். அதனால எனக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணல. ஆனா நீங்க அத முன்னாடியே கண்டுபிடிக்கலன்னா, உங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. படத்துக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பெருசா சொதப்புற மாரி எதுவும் இல்ல. அதனாலேயே செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. வயசு வித்தியாசத்தோட புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணா என்ன நடக்குமோ, அத ரொம்ப தெளிவா காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாரி மூவிஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் உங்ககிட்ட 1 மினிட்ல கொண்டு வந்து என்னால சேர்க்க முடியும். ஓகேவான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் நல்லா இருக்கிற செகண்ட் ஹாஃப். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த மூவிய ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா இந்த மூவிக்கு நம்ம தர ரேட்டிங் 5க்கு 3. தேங்க் யூ.